கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், ப்ராடக்ட் நாலேஜ். எந்த ஒரு கிராஷ் கோர்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை. காசு போட்டு நம்ம யூனிவர்சிட்டிலையோ பேச்சுலர்ஸோ பண்ண தேவையில்லை. நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வெப்சைட்லேயே அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு ப்ராடக்டோட என்ன வேல்யூ, எத்தனை டைம் யூஸ் பண்ணணும், எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம மென்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணாலே அந்த ப்ராடக்ட் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அடுத்து லீடர்ஷிப் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட். நம்ம ஒரு 10 பேர் நம்ம டீம் ஃபார்ம் பண்ணுறோம். அவங்கள மேனேஜ் பண்ணுறதுல உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நெட்ஒர்க்கிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபினான்ஷியல். உங்களுக்கு இன்கம் வருது, எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, யூ வில் நோ ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபினான்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு. நீங்கள் டைமுக்கு உங்கள் கஸ்டமர்ஸை போய் பார்க்கணும், டைமுக்கு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும். இதிலே ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஸ்பீக்கிங், கோல் செட்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் அண்ட் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் த்ரூ திஸ் பிஸ்னஸ். அடுத்து